வணக்கம். என்று நாங்கள் கனடாவில் 2018ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட ரூபா என்ற ஒரு திரைப்படத்தை பற்றி பேசியிருக்கின்றோம். ரூபா திரைப்படமானது 2000 அப்படி செய்திச்சுனமா ஒரு கேள்வி இருக்கு. அதுல இப்ப உதாரணத்துக்கு இன்னொரு இதுவும் எனக்கு ஒரு சாட்சியா இருந்தது. ஒரு காட்சி என்னன்னு சொன்னா, அந்த அவர் வந்து ஆண்டனி ரூபாவை அந்த ஒரு போல் நினைக்கிறேன், நாங்க ஒவ்வொரு சுவருக்கும் மாறி மாறி போயினும் அடுத்தது அவருடைய அந்த பின்பக்கம் தெரியக்கூடியதா அந்த உறவு கொள்றது அப்படியான அந்த காட்சி வந்து நீங்க சொன்ன மாதிரி ஓகே, இது வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள எல்லாம் இருக்கேன்னு சொன்னா எங்களோட குடும்பத்தோட இருந்து பாக்குறதுக்கோ, அதாவது இந்த படம் யாருக்காக எடுக்கப்பட்டது, என்னத்த இந்த படம் எடுத்தது, இந்த நோக்கம் என்ன, இந்த படத்தின் நோக்கம் வெற்றி அடையணுமாண்டா இந்த படம் யாருக்கு போய் சேரணும், அந்த சேர வேண்டிய ஆக்கள் இந்த படத்தை எப்படி பார்ப்பினோம் பாக்குறதுக்காக பார்க்க இயலுமா, அவைகளால் இப்படி காட்சி அமைக்கப்பட்டிருந்தா யாரை பார்க்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அவைய பார்ப்பினமா, பார்க்க இயலுமா, குடும்பம் பார்க்குமா என்ற கேள்விதான் நான் நீங்க முன்வைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது நியாயமான ஒரு கேள்வி. ஆனா அதாவது அப்படியேதான் காட்சிப்படுத்தணும். இப்ப நீங்க ஒரு நாடக இயக்குனர் ரெண்டேக்குள்ள ஒரு காட்சியை நாங்க வந்து அதாவது அப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்து நாங்க செய்யணுமா, இல்லாட்டி இல்ல நிறைய பேர் மக்களுக்கு அதை போய் சேரணும்ன்றதுக்காக நான் ஏதாவது சில அட்ஜஸ்ட்மெண்ட்ல செய்யணுமா என்றதுல எனக்கு நிறைய குழப்பம் இருக்கு. அது சம்பந்தமா என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அது கொஞ்சம் சிக்கலாத்தான் இருக்கு. என்னன்னா இதுல இது சரி என்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்ப நோக்கம் வந்து அந்த மக்கள்கிட்ட போய் சேரணும், அதை சேரணும்ன்றத நோக்கம். ஆனபடியா அதுக்கேற்ற மாதிரி நாங்க எடுத்தா தான் அவைய பாப்பினோம். பிள்ளைகள் பார்க்கணும், குடும்பம் வந்து ஓகே நாங்க குடும்பத்துல அதை பற்றி விவாதிக்கணும் இருக்குது. ஆனா இப்ப இந்த கட்டம் வந்து உறவு செய்யறது, உறவு கொள்ற அந்த கட்டம் வந்து தேவையில்லாம தவிர்த்து இருக்கலாம். ஆனா அது நடக்கக்கூடிய ஒன்று தானே. அது இந்த ஐரோப்பால ஒன்று நடக்கக்கூடிய ஒன்று. அடுத்தது இப்ப நாங்க ஒரு இலங்கையிலோ இந்தியாவில கூட இப்ப கொழும்புல எல்லாம் சொல்லுவாங்க, அந்த கடற்கரை ஓரங்கள்ல மாலை நேரங்கள்ல எல்லாம் பாலியல் உறவுகள் நடந்து கொண்டு இருக்கிறது சில நேரம் ரோட்டால போறவங்களோட பார்ப்பாங்க, கண்டிருக்காங்க. அப்படி நான் கண்டதுல நண்பர்கள் சொல்லி இருக்கிறோம். அப்படி அது ஒரு சின்ன மறைவுகளுக்கு எல்லாம் அப்படி எல்லாம் நடக்கும். என்னடா மனித உணர்வுகள், ஃபீலிங்குகள் சில நேரம் இப்படியான ஒரு போதையில் இருக்கைக்குள்ள அது நடக்கும். ஆனபடியா அது தவிர்க்க இயலாதுன்னு சொல்லியும் விவாதிக்கலாம். என்னண்டா ரவீன், இது மனம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை நான் இதுல சொல்றேன். என்னன்னா, எங்களுக்கு முன்னால ஒரு இப்ப நாங்கள் ஆண்கள் என்றதால நான் இது பெண் என்று வச்சு பாக்குறேன். ஆணுக்கு பெண் இருப்பு, பெண்ணுக்கு ஆண் இருப்பு. இப்ப எனக்கு முன்னாலேயோ உங்களுக்கு முன்னாலேயோ ஒரு பெண் இருக்கிறார், அழகான பெண் இருக்கிறார். நீங்க ஒரு ரசிகர், அந்த பெண்ணை ரசிக்கிறீங்க. அது கிழவியா இருக்கலாம், குமரியா இருக்கலாம். ஆனா நீங்க பாக்குறீங்க, அப்படி என்று ஒரு பார்த்தால் ஒரு மனம் வந்து ஒரு இட போடும். அவரை ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தால். ஆனா பார்த்து நீங்க பார்வையில என்னவும் செய்யலாம். ஆனா உடல் ரீதியில தொடவோ அல்லது ஏதாவது செய்யறதுக்கோ அல்ல நுள்ளி பாக்குறதுக்கோ நீங்க அனுமதி பெற வேண்டும். யார்கிட்ட? நீங்க விரும்புற ஆளு. அந்த அளவுக்கு கட்டுப்பாடு எங்களுடைய மனதுக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம். மனம் எங்கும் போகலாம், ஆனா நாங்க எங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடை வச்சிருக்கிறோம். அப்படி கட்டுப்பாடை வச்சு கொண்டு வாழ்ற வாழ்க்கை மனிதனுக்கு இருக்குது, மிருகங்களுக்கு இல்லை. சரிதானே? மிருகங்களுக்கு இல்லை. மிருகங்கள் தொட்டுத்தான் பார்க்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கு பாலியல் சம்பந்தமான இப்படியான நீங்க சொன்ன மாதிரி கொழும்பு பிரதேசங்கள்ல நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதெல்லாம் வந்து உண்மையிலேயே அது மனித முறைக்கு அப்பாற்பட்டது. அது ஒரு இச்சை, அது வெறி, அது அது அதல்ல. சமூகத்துக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். திரைப்படங்களும் கூட வணிக ரீதியில வருகின்ற திரைப்படங்கள் அல்லது சமூக ரீதியில வர திரைப்படங்களா இருக்க வேண்டும். ரெண்டும் கட்ட நிலையில வர படங்களும் இருக்குது. அப்ப இப்ப இப்படியான காட்சிகள் வந்து இது இயல்பான காட்சி என்று சொல்லி போட்டு, இப்ப நாடகத்திலேயும் வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மேடைக்குள்ள ஒரு பெரிய விடயத்தை நாங்கள் கொண்டு வந்து காட்ட போறோம்னா ஒரு குறியீட்டு வடிவத்துலதான் நாங்கள் காட்டுவோம். அந்த குறியீட்டு வடிவத்தை பயன்படுத்தி நாங்க காட்டுற மாதிரி இந்த திரைப்படத்துல இப்ப அந்த அவர்களுக்கு இடையிலான அந்த ஒருங்கிணைச்சேர்க்க அந்த பாலின உணர்வை வெளிப்படுத்துற அந்த தன்மை, அந்த வேகம், அதை வந்து காட்டுறதால ஒரு பெரிய புரட்சி அங்க ஏற்படையில. அது வந்து ஒரு மைனஸா தான் பார்க்கப்படணும். ஏனென்றா இவர் அங்கிருந்து ரூபான்ற ஒரு ஆண்
கோகுல் என்ற ஆண் ரூபாவா மாறி தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போறதும், இப்படி அண்டனி என்றவர் வந்து இயல்பான வாழ்க்கை வாழ்ந்தவர் அவருடைய தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கும், உண்மையிலேயே அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு மனைவி அந்த அன்பு கிடைக்காமல் தவிக்கிற இந்த பார்வையில கொண்டு வரவர், இது ஒரு சமூக பார்வை. இப்படியான ஒரு அழகான பாதையை கொண்டு வரவர், இப்படியான ஒரு காட்சியை காட்டும் பொழுது குடும்பமாக இருந்து பார்க்கறதுக்கு அப்பால இன்னொரு பார்வை என்னன்னா, அது ஏன் அது ஓகே அது அதை வேற வடிவத்துல காட்டி இருக்கலாம். இப்ப ஆளவந்தான் படத்துல வந்து அந்த ஒரு சண்டை காட்சியை வந்து கார்ட்டூன் வடிவத்துல காட்டி இருக்கணும் என்று நினைக்கிறேன். ஆளவந்தான் என்று தான் நினைக்கிறேன், அல்லது ஏதோ ஒரு படத்துல. ஏன்னா அதை இந்த குழந்தைகளும் பார்க்கணும்ன்றதுக்காண்டி அதை கார்ட்டூன் வடிவத்துக்கு மாத்திடுவேன். ஏன்னா கார்ட்டூன் வடிவம் வந்து கீறப்பட்டது, அது ஓவியம் என்ற ஒரு பார்வை இருக்கு. அதே மாதிரி இந்த அழகாக கொண்டு போற இந்த இதுக்குள்ள அந்த காட்சியை கொண்டு வர்றது, மற்றது அந்த காருக்குள்ள நடக்கிற அந்த சில காட்சிகளையும், அந்த காருக்குள்ள கொண்டு போற காட்சியை கூட நீங்க இந்த அளவுக்கு காட்டி இருக்கிறீங்கன்றதே ஓகே, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஏன்னா அது ஒரு குறியீட்டு வடிவத்தில அது ஒரு சுருக்கமாக காட்டப்பட்டது. இது இதுதான் நடக்குது. அது முகம் சுளிக்கிறதுக்கு ஏற்றபடியான படைப்பாக அதுல இல்ல. சரி, ஏனென்றா இப்படி ஒரு நிலைமை அதுக்கு இருக்கு. அதே நேரம் இன்னொரு பார்வை என்னன்னா, இந்த உடலியல் மனதியல் ரீதியில மாற்றம் கொள்கின்ற பெண்களோ ஆண்களோ அவர்களுடைய தொழில் பாலியல் சம்பந்தப்பட்டது அல்லது பாலியல் செய்துதான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ வேணும் என்ற ஒரு தன்மையை கொண்டு வந்து இந்த படத்துல காட்டி இருக்கிறது வந்து தவறு. ஆனா பிறகு ஒரு இடத்துல அவர் வேலை செய்யற மாதிரி காட்டுற, ஒரு உணவு விடுதியில வேலை செய்யற மாதிரி காட்டுற அந்த காட்சியும் வந்து அந்த மனைவியினுடைய தம்பி அங்க வந்து அந்த அறியறதுக்கு பற்றி அறியறதுக்கு வர காட்சியில மட்டும் அவர் வந்து ஒரு உணவு விடுதியில வேலை செய்யற மாதிரி காட்டப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு பிறகும் அவர் என்ன செய்யறாருன்னா பாலியல் தொழில் செய்யறாரு. இது சமூக நோக்கி இல்ல. சரி, இப்ப அண்டனி அவரோட ரூபா பாலியல் சம்பந்தமான உறவை வச்சு கொண்டாலும் அவருடைய வாழ்க்கையை அங்கால காட்டி இருக்கலாம். அவர் ஏன் வேலை செய்ய முடியாது? ஒரு ஏதாவது ஒரு வேலை செய்து பிழைக்காதும் வளர்முக நாட்டில் இருக்கும்போது வேற வேலையை செய்து செய்யலாம். ஆனா அதுல வர அந்த 3 பெண்களும் அதாவது உடலியல் மாற்று கொண்டவர்கள் தான். ஆனா அவர்களுடைய தொழில் முழுக்க பாலியல் சம்பந்தமானது என்று இதுல காட்டி இருக்கிறது வந்து சிறப்பாக இல்லை. கதையோட அது போயிருக்கு, ஆனா அது சிறப்பாக இல்லை. அது ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு. 3 பேரும் பாலியல் தொழில் செய்துதான் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகணுமா? அப்ப ஏற்கனவே குடும்பம் வந்து சொல்லுது, நீ பெண்ணா தாய் சொல்றா, நீ பெண்ணாக உடுப்ப போட்டு கொண்டாலும் வீட்டுல 2 சொல்ற தாய் இதை அறிஞ்சா என்ன செய்வா? அப்ப அந்த ரூபாவுக்கும் அந்த என்ன வரணுமே தாய் தந்தையில. அப்ப எடுத்த உடனே பாலியல் தொழிலுக்கு வாரது வந்து என்னென்று அவர் காட்ட முடியும்? இல்ல, அதுக்கு நான் நினைக்கிறேன், இப்ப இப்படி அந்த அவையோட வாழ்வாதாரம் வந்து இல்லாட்டி அவைகள் உயிர் வாழ்றதுக்கு ஆக குறைஞ்ச என்ன அவைகள் குறைஞ்ச இது வந்து அவைகளால் இது செய்துதான் அவைகளால் முன்னேற வேண்டிய சூழல் எல்லா இடங்களிலும் இருக்கு. உதாரணத்துக்கு நான் இந்த முன்னேற இந்தியா சம்பந்தப்பட்ட விஷயம் நான் கதைக்கக்குள்ளே அந்த பொம்பையில எல்லாம் 99.99% பேர் இப்படியான இதுகள் மூலம் தான் நாங்க வாழினோம். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அப்படி ஒன்று நடந்திருக்கும் அவைகளுக்கு. இது வந்து வெளிநாட்டிலையும் இருக்குது, இங்கேயும் இல்லைன்னு இல்ல. வெளிநாட்டிலையும் இதே நிலைமை தான் இருக்குது. அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அந்த திருநங்கைகளுக்கு அவங்களுக்கு வேறு வழி கூடுதலா இந்த சமூகம் விட இல்லை. இல்ல இப்ப என்னண்டா ரவி, நீங்க பாத்தீங்கன்னா பொம்பை மாதிரியான இடங்கள் இதுக்கு அதாவது வந்து திருநம்பிகள் வாழ்வதற்கான பேர் பெற்ற இடமா இருக்கிறதால அப்படி ஒரு பார்வை இருக்கே தவிர, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவில நீங்க பாத்தீங்கன்னா ஆனந்த விகடன் சிறப்பு விருதுகள்ல எல்லாம் வந்து திருநங்கைகள் வந்து உயர் பதவிகள்ல இருக்கிறார்கள். பெரிய சாதனைகள் செய்த பெண்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு விருது கொடுக்கணும். அதே மாதிரி புலம்பெயர் நாட்டில எல்லாம் நிறைய பேர் இருக்கணும். எங்களுக்கு தெரியாத நிறைய பேர் சாதனைகள் செய்து கொண்டுதான் இருக்கணும், இல்ல. ஆனா அது ஒரு திணிக்கப்படுது அவர்களுக்கு பாலியல் தான் உண்டு, பாலியல் தொழில் தான் அவர்களுடைய தொழில் அல்ல. சரி, அப்படி ஒரு நிலைமை இருந்தாலும் சமூக நோக்கம் இருக்கிற ஒரு படைப்பாளி அதுல இருந்து ஒரு மாற்றத்தை தான் காட்டும். அது ஒரு பொறுப்பு, படைப்பாளனுக்குரிய பொறுப்பு. அது ஒரு முதன்மையாகிறது. அவர் வந்து சொல்லணும், இல்ல சரி இந்த தொழில இதுதான் தொழில் வந்து காட்டக்கூடாது ஒரு பார்வை இருக்கும். அதை விட்டுட்டு எல்லாரும் மாதிரி நாங்களும் இப்படித்தான். மற்றது வளர்ந்த நாடுகள்ல வந்து
பாலியல் தொழில் செய்யணும் இப்படியான திரு நங்கைகள். ஆனா அது நாகரிகமான இடத்துல நாகரிகமாக போகுது. அது அவர்களுக்கான பாதுகாப்பு இருக்குது. மற்றது நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய் அவர்கள் மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ள முடியாது. ஏன்னா எங்களுடைய நான் அந்த முதல் சொன்னேன்ல, ஜெர்மனியிலேயும் ஒரு தனியான்னு சொல்லி ஒரு திருநங்கை, இலங்கை தமிழ் தானவா, இப்ப புத்தகம் வழி வந்துட்டது. இந்த டிசம்பர் மாதம் தான் வழி வந்தது. இவன் முதல் ஒரு ஆணா இருந்து திருப்பி ஆபரேஷன் எல்லாம் செய்து பெண்ணா மாறி இருக்கா. இவன் வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறேன். நான் இன்னும் வாசிக்க இல்லை. ஆனா இதுல 100% ஆட்கள் அப்படி என்ற மாதிரியும் இவாவும் ஒரு இலங்கை தமிழ் பெண் திருநங்கை. இவாவும் அதுக்களும் மாட்டப்பட்டிருக்கிறார். இவாவும் அப்படித்தான் தன்னுடைய ஆபரேஷன்கள் அதுக்கெல்லாம் பணம் தேவையா இருந்திருக்குது. இவாவும் அது செய்திருக்கிறார், தங்களை ஒரு ஒரு வெளி நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக. அப்ப அது நான் பார்த்தேன்னா, அதே நேரம் இந்த புத்தக வெளியீட்டுக்கும் இந்தியாவில இப்ப ஒரு 2 கிழமைக்கு முன்னே நடந்ததா இருக்கணும். அந்த புத்தக வெளியீட்டுலயும் ஒரு இவையல் மாதிரி ஒரு சகோதரி அவ இதை பற்றி கதை கேட்கல சொல்றா, நாங்க எல்லாரும் அநேகமா அப்படியான வாழ்க்கை தான் வாழ்ந்து வந்திருக்கிறோம். ஆனா தனிஜா துணிச்சலா எல்லாத்தையும் சொல்லிட்டான். இவ்வளவு நாங்க மறைச்சு ஒதுக்கி பதுக்கி வச்சிருந்தோமோ அது எல்லாத்தையும் சொல்லி போட்டான். இப்ப வாழ்ந்த சொந்தக்காரர் எல்லாம் இன்னும் நினைப்பனும் எல்லாம் இல்லாம துணிஞ்சு எழுதிட்டு அவங்களால முடியாம இருக்குது என்று சொல்லி, அதாவது ஒரு பேசா பொருளை, அது பேச முடியாத ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறான். அப்படி இந்த படத்தை நான் கிட்டத்தட்ட அப்படித்தான் நான் நோக்கி இந்த கேள்வியை கனவேறு வச்சிருக்கிறேன். நீங்க சொன்னது மாதிரி, ஏன் இதை நாங்க வேறு வழி இல்லையா, வாழ்க்கையில முன்னேறதுக்கு 1000 வழி இருக்கு. இந்த உலகத்துல எத்தனையோ வழி இருக்கக்கூடியதா, இன்னத்துக்கு அதை செய்யணும். என்னன்னு சொன்னா, அவ தாக்கப்படுறா, அதுல அந்த மஃபியா கொம்புலோ இன்னும் தெரியல, அந்த கார்ல கூட்டிட்டு போறாங்க, ஒரு பிளே கிரவுண்ட்ல வச்சு அடிக்கிறாங்க, மூஞ்சில உடைக்கிறாங்க. பிறகு திருப்பி அதுக்கு பிறகு ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யலாம். அது முதலே செய்திருக்கலாம் தானே என்று சொல்லி அந்த கேள்வி நீங்க சொன்ன மாதிரி தான் கனவு வச்சிருக்கிறோம். ஆனா இவாக்கு ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது, நான் கெதியா அங்க போய் சேரணும்னு சொல்லி. இப்படியே நான் இந்த ரெஸ்டாரண்ட்லயும் இதுலயும் வேலை செய்வேன் இருந்தா, எந்த கற்பனைகள் வந்தது, இப்படியே நான் ஒரு நேர்மையா இருப்பேனா இருந்தா, நான் எவ்வளவு காலத்துக்கு நான் வெயிட் பண்ணணும், எவ்வளவு காலத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு நான் என் வாழ்க்கை முடிஞ்சிடும். நான் என்ன நான் மாத்திக்கொண்டு நான் எப்படி வாழணும், நான் எப்படி விரும்புறேனோ அப்படி வாழ்றதுக்கான அந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய காலத்தை நான் கடந்துருவேன் என்று சொல்லி நினைப்பினோம். அதாலதான் இவியல் இப்படியான மிக சுலபமான இல்ல, அது ஆபத்துகள் நிறைஞ்சதான அதுவும் மிக கெதியா பணத்தை ஈட்டுறதுக்காக இப்படியான வழிகளை இறங்கினோமோன்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. என்னண்டா இப்ப அந்த அந்த அவர்கள் சார்ந்து பார்க்கும் பொழுது அது சரியாக இருக்கலாம், அவர்கள் தீர்மானிக்கிறது தான். இப்ப எனக்கு காசு கூட தேவைன்னு சொன்னா நானும் என்ன செய்யறேனோ அது என்னுடைய விருப்பம், அது அவருடைய விருப்பம். அதாவது அந்த திருநங்கையினுடைய விருப்பம் தான். நான் இப்படி பாலியல் தொழில் செய்து நான் பணம் உழைக்கணும்ன்றது அது அவருடைய விருப்பம். அது உடலியல் தொழில் என்ற ரீதிக்குள்ள அதை நாங்க போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. அது அவர்களுடைய விருப்பம், அது ஒரு உழைப்பு, அது சரி. ஆனா ஒரு கதாசிரியர் என்று சொல்லும் பொழுது பாக்க, ஏன் கதாசிரியர் கொண்டு அவ அந்த திருநங்கை கட்டாயம் இப்படி செய்துதான் காசு உழைக்கணும் என்று காட்டுறேன். மற்றது சரி, காசு உழைக்கணும் என்ற அதாவது ஒரு தேவையின் பொருட்டு ஒன்று செய்யும் பொழுது அது நியாயப்படுத்தப்படுது. ஆனா சமூக ரீதியில இதுதான் வாழ்க்கையா, அதாவது பாலியல் செய்து காசு சேர்த்து தனக்கான ஆபரேஷன் சத்திர சிகிச்சையை தான் செய்யணும்ன்றதுக்காண்டி அப்படி செய்ய சொன்னா அது சரி, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனா ஒரு படைப்பாளன் என்று கொண்டு வரைக்க, படைப்பாளன் அதையே தான் கொண்டு காட்டி இது இயல்பு நிலை என்று காட்டுறது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அத ஒரு வேற வழியில ஒரு உணவு விடுதியில வேலை செய்யற மாதிரி காட்டின மாதிரி அப்படியும் கொஞ்சம் சிறுக சேகரிக்கிற மாதிரியும் காட்டலாம். ஏன்னா இது பாக்குற ஆக்களுக்கு இப்ப நீங்க சொன்ன அந்த தனிஜான அந்த புத்தகம் எழுதினவரும் தனக்கு பணம் தேவை என்றதுக்காக தன்னை ஒரு உடலியல் தொழிலாளராக தொழிலுக்குள்ள ஆட்படுத்தி இருப்பாரே தவிர, தான் இதுக்குள்ள போகக்கூடாது என்று தீர்மானிச்சு நான் இல்ல இப்படித்தான் வாழணும் என்று சொல்லி, அதுவும் புலம்பெயர் நாட்டுல வாழ முடியாத ஒரு நிலைமை இல்லை. தங்களுடைய பணத்தை அவர்களே எப்படி எடுக்கலாம்னு தீர்மானிக்கிறதாலதான் அவர்கள் அதுக்கு போயிட்டு நானும் இதுல இருந்து அப்படித்தான் நான் என்று சொல்லிடுறேன். மற்றது என்னன்னா, ஜெர்மனியை பொறுத்தளவில் நாங்க வாழ்ற இந்த ஜெர்மனியை பொறுத்தளவு ஒவ்வொரு மனிதனுக்குமான பாதுகாப்பு இருக்கு.
அது எப்படி என்றாலும் நீங்க பதிவு செய்யப்பட்டிருந்தீங்கன்னா ஒன்று வேலை இல்லாட்டாலும் உங்களுக்கு ஒரு கொடுப்பனவு கிடைக்கப்படுது, அல்லது ஏதாவது இவர்கள் வந்து பார்க்க மாட்டேன் நீ திருநம்பியா நான் பண்ண அந்த பார்க்க ஒரு உயிரா பார்க்க. அப்படி இருக்கிற சமூகத்துக்குள்ள இருந்து கொண்டு இப்ப எங்களுடைய நாட்டா இருக்கலாம், இலங்கை, இந்தியா, தமிழ்நாடா இருந்தா ஒரு கொடுப்பனவுகள் இல்ல, வாழ்வாதாரம் இல்ல, அப்படியான ஒரு தொழிலுக்கு போகலாம். புலம்பெயர் நாடுகள்ல வசதியான நாட்டில இருந்து கொண்டு நான் பணம் உழைக்கணும் அதுக்காகத்தான் இதுக்கு போனேன் என்று ஒரு சொல்றது வந்து உண்மையிலே அது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று. அது என்னென்றால் இப்படியான கதாபாத்திரங்களையும் இதுகளையும் இந்த இப்படியான விடயங்களையும் நாங்கள் வந்து வேறு வழி இல்லை என்று மக்கள்கிட்ட வலிந்து தெளிக்கிறதுக்கு அப்பால இதற்கப்பால ஒரு வழி இருக்குது, அதையும் பின்பற்றி போகலாம். அவர்களும் சமூகத்தோட இணைஞ்சு வாழக்கூடிய ஒரு பண்பை ஒவ்வொரு படைப்பாளரும் எடுத்து காட்டணும். ரூபா படத்துல வந்து கடைசியா இறந்து போறான்னு நினைக்கிறேன். என்ன ரூபா ஆண்டனி தான் இருக்கிறார். அவ அந்த கல்லறைக்கு முன்னால போய் நின்று ஆடுறா கடைசியா. இல்ல, அது நினைவா இருக்க வேணும். ஏனென்றா அது நினைவு காட்சியா இருக்க வேணும். தொடக்கத்துல வந்து கால் சலங்கைய கட்டுறா, பிறகு கலட்டி வைக்கிறா, அது நினைவு காட்சியா இருக்க வேணும். ஏனென்றா இவர் வந்து நான் பார்த்ததில்ல, நான் விளங்கி கொண்டது என்னன்னா இவர் வந்து அந்த தம்பியார் போட்டு கொலை செய்ய வந்த இடத்துல அதுல அந்த மனிதநேயத்தை அவர் காட்டுற, தன்னுடைய அக்காவினுடைய வாழ்க்கையை நாசமாக்கினவா நீ என்று அவர் கத்தியோட வார கொள்றதுக்கு. ஆனா அவ ரூபா விழுந்து அழுத உடனே அவர் கத்தியை வீசி போட்டு போற அந்த மனிதத்தன்மை அங்க தெரியுது. அது பாராட்ட வேண்டிய விடயம். ஆனா அந்த கத்திய கண்ட உடனே அவருக்கு என்ன யோசனை வருது என்று சொன்னா அவர் தற்கொலை செய்து கொள்வாரோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி வந்த அந்த படப்பிடிப்பு. ஆனா பிறகு கொண்டு போய் பார்த்தா அவர் தானே தனக்கான சத்திர சிகிச்சையை செய்யற. ஆனா அப்படி செய்தவர் வந்து திருப்பி எங்க போற வைத்தியசாலைக்கு போயிட்டு தாய், தந்தை, தங்கச்சி நிக்க அவருடைய அந்த கட்டில், அவர் இருக்கிற கட்டில் தள்ளி கொண்டு போகப்படுறதோடைய படம் புரியுது. அப்ப இந்த இடத்துல அவர் நாங்கள் ஒன்று யோசிக்கணும் என்று சொன்னா, இப்ப திருநங்கை வந்து இப்ப அவர்களுக்கு ஒவ்வாத உறுப்புகள் இருக்கும் என்று சொன்ன தன்னுடைய உடம்பில அது வந்து செய்யல. ஒரு ஆண்மகன் தன்னுடைய உறுப்பை வெட்டினால் அவனுக்கான உயிர் நிச்சயம் பிரியும் என்று சொல்லுவினோம். விஞ்ஞான ரீதியில நான் இதை பார்த்தேன். ஆனா அது திருநங்கை என்று சொன்னா அவர்களுக்கு இது ஒரு தேவையற்ற உறுப்பு, அது மன ரீதியிலேயே அது ஒரு அருவருப்பான உறுப்புன்றதால அவர்கள் தாங்கள் வெட்டலாம் என்ற ஒரு நிலையும் ஆபரேஷன் செய்யலாம், வைத்திய சத்திர சிகிச்சை செய்யலாம் என்று நான் அறிஞ்சதால இவர் வெட்டிட்டு வேற வைத்தியசாலைக்கு கொண்டு போயிருக்கணும். அந்த காட்சி வந்து இவர் செத்துட்டாரா அல்லது உயிரோட இருக்கிறாரான்றதுக்கான தகவல் அங்க தரையில. ஆனா தந்தை அவர் ரூபா செத்த மாதிரி நான் விளங்கிக் கொள்ள. நான் எந்த விளக்கத்தின்படி ரூபா வந்து இரண்டாவது ஒரு கட்டத்துல ரூபா சொல்றா, உனக்கு தெரியுமா இப்படி தாங்களே ஒரு டாக்டர்கிட்ட போகாம இப்படி செய்யற இப்படி வெட்டுற ஆட்கள் 50% பேர் செத்து போயிடும் உனக்கு தெரியுமா சொல்லி ஒரு கட்டத்துல சொல்லி சொல்றாரு ஆண்டனி. அது மாதிரி கூடுதலான இடங்கள்ல நாடுகள்ல அப்படியான இதுகள் நடக்குது, அந்த பிளேட்டுகளால தாங்களை வெட்டி கொள்றது. அப்படியே இங்கேயும் நடக்குது. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு வர கொண்டு வரப்படுகிற ரூபா திருப்பி அதுக்கு பிறகும் நடனம் வந்து அந்த கால்ச்சலங்கை எல்லாம் கலட்டி வைக்கிறது கடைசியிலும் வருது என்று நினைக்கிறேன். எனக்கு காட்சி வந்து வளையல் போட்டு கால்ச்சலங்க கட்டுற காட்சியில தொடங்குது படம். முடிவு காட்சி வந்து வளையலை கலட்டி கால்ச்சலங்கையை கலட்டி வைக்கிற காட்சி தான் வருது. என்னன்னா அந்த குறியீட்டு வடிவத்துல இது எடுக்கப்பட்டிருக்கு. குறியீட்டு வடிவம் என்று சொன்னா என்னன்னா இது ஒரு சிம்பாலிக்கா அங்க சொல்லப்படுது. என்னன்னா தொடக்கம் கால்ச்சலங்க கட்டி வளையல் போடுற காட்சியில தொடங்கி பிறகு கலட்டி வைக்கிற காட்சி என்று சொன்னா அந்த வாழ்க்கை முடிஞ்ச மாதிரியான ஒரு வடிவத்துல காட்டப்படுது. அதே நேரம் என்னன்னா தாய், தங்கை 3 பேரும் இருக்கக்கூடியதாக இந்த அவர் கிடக்கிற அந்த கட்டில் தள்ளி கொண்டு போய் கொடுக்கப்படுறதோட முடியுது. அப்ப அதுன்ற அர்த்தம் நான் விளங்கி கொண்டது என்னன்னா அதோட ரூபான்ற வாழ்க்கையை முடிஞ்சது. இல்ல அவர் அடுத்தது இன்னொன்று, இப்ப ரூபா உயிரோட இருந்தால் என்ன இல்லாட்டி என்றா என்ன, அந்த வாழ்க்கை முடிஞ்சது மாதிரி தான். அது என்னண்டா தனக்கண்ட ஒரு விருப்பம் இருந்தது, அந்த விருப்பம் நிறைவேறாம போகுது. நிறைவேறாம போறதும் அதுவும் ஒரு வாழ்க்கைன்ற ஒரு முடிவு தானே. அது அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள சமூகம் ஏற்றுக்கொள்ளாமல் இல்ல.
இந்த படத்துல அவர் வந்து சமூகத்தை பத்தி அவர் சொல்லவே இல்லை. ரூபா என்னன்னா ரூபாவுக்கு பிரச்சனை ஆண்டனியோட குடும்பம், பிரச்சனையும் இல்ல. அதுல இன்னொரு சிறப்பான காட்சி ஒன்று வரும். என்னன்னா ஆண்டனியோட மனைவியா வர தேனுகா வந்து சொல்றா, இந்த வாழ்க்கையை விட்டு போங்க. அடிப்படை பெரிய ஆக்ரோஷமான வார்த்தைகள் இல்லாம அந்த கவலை தோன்ற முகத்தோட அது சொல்லும் போது அழகா இருக்கும். இந்த வாழ்க்கையை விட்டு போன்ற உடனே ரூபாவை விட்டுட்டு போறா. இல்ல வழக்கம் போல அவன் நடிப்பு சூப்பரா இருந்தது, மிக அருமையா இருக்கு. அதாவது அந்த காட்சி அவ எந்த இடத்துல அந்த காட்சிகள் மிக குறைவு. அந்த எந்த காட்சிக்கு வந்தாலோ அந்த காட்சியில அந்த பாத்திரம் எப்படியாக அமையணும், அந்த முக பாவனை, அந்த கடைசியாக அந்த தேநீரை வச்சுக்கொண்டு ஜன்னல் பக்கம் திரும்பி யோசிக்கும் போது அந்த கண்கள் கலங்கி அந்த கண்ணீர் கீழே விடாம அவருடைய கண்ணோரத்துல இருக்கிறதும் அந்த முகத்துல இருக்கிற அந்த சோகம், அது உண்மையிலேயே ஒரு சிறந்த நடிகருக்கு. அதாவது புலம்பெயர், அதாவது தமிழர்களுக்கு மத்தியிலேயும் இப்படியான நடிகர்கள் இருக்கணும், இனம் காணப்படையில. அவர்களுக்கான வாய்ப்புகள் இன்னும் எடுக்கிறார்கள். அதாவது திரைப்படம் எடுக்கிறவர்கள் கொடுக்க மிக அற்புதமாக இந்த தம்பியாருடைய காட்சியும் வந்து அவருக்கும் பெரிய வேலை இல்லாங்க. சில இடங்கள்ல வந்தாலும் அவர் ஏதோ தங்க பங்குக்கு செய்யறாரு. ஆனா தேனுவான நடிப்பு அற்புதமாக இருக்கு. கொஞ்சம் இடங்களுக்கு வந்தாலும் அது சிறப்பாக இருக்கு. இல்ல இப்ப சோபா சக்தியும் அவற்றை நடிப்பு. இப்ப அவற்றை நான் இந்த தீவன் என்ற படம் பார்த்தேன், பிரான்ஸ்ல எடுத்த படம் உண்டு. அதுல இருந்த நடிப்போட ஒப்படைகள் அதுல வந்து அந்த படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா முகத்துல சில கட்டங்கள் எல்லாம் ஒரு பயம் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல நல்ல இயல்பா நடிக்கிறாரு இந்த படத்துல. கதாவசனங்கள் சரியான குறைவு. இப்ப தீவன் என்ற படத்தோட ஒப்படைக்குள்ள கதாவசனம் குறைவா இருந்தாலும் அந்த மௌனமா அந்த காட்சிகள்ல வந்து கொஞ்சம் அந்த இயல்பு தன்மை தெரிஞ்சது எனக்கு கொஞ்சம் அவற்றை நடிப்புல முன்னேற்றம். மற்றது ரூபாவான் நடிச்சவற்ற இது அதுவும் நல்லா இருந்தது. நல்ல பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய அவற்ற உடல் அமைப்புகள் அதுல எல்லாம் இருந்தபடியாக நல்லா இருந்தது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி தீர்வான நடிப்பு உண்மையில மெச்சப்பட வேண்டிய ஒரு விஷயம். நல்ல அதுல அந்த ரூபாவை முதல் காட்டும் போது ஒரு பெண் மாதிரி காட்டும் போது உண்மையிலே ஒரு ஈர்ப்பு வந்துடும், பார்வையாளருக்கு ஒரு ஈர்ப்பு வந்துடும். ஆஹா, இது ஒரு பெண் தானா. ஆனா அந்த அந்த தலைமையில கலட்டி தன்னை ஆண் என்று காட்டும் பொழுது ஒரு அதிர்ச்சி கொண்டு வரும். ஆனா இது ஆண் இல்லையா, பெண்ணான், அப்படி அந்த பாத்திர தெரியும். அந்த கோகுலாக இருக்கின்ற ஒரு அமைதியான ஒரு ஆண் எப்படி தன்னிட்ட இருக்கிற பெண்மையை வெளிக்காட்ட முடியாம தவிக்கிறார் என்றத அதுல காட்டின மாதிரி ரூபாவா இருக்கும் பொழுது அந்த நளினங்கள், அவர் ஆடும் அந்த நடனம் எல்லாமே பெண்கள் மாதிரியே இருந்தது. ஆனா இப்படி ஒரு கலைஞன் இருக்கிறாரா, ஒரு உண்மையிலே பாராட்ட வேண்டும். என்னன்னா அது நீங்க இந்த படம் உங்களுக்கு இந்த படம் பார்க்க முன்னும் இந்த படத்தின் கதையும் தெரிஞ்சதா? ஏன்னா எனக்கு ஒரு அளவுக்கு கிட்டத்தட்ட அந்த படத்தின் கதை தெரிஞ்சிருந்தபடியா அந்த தலை இருக்கிற இதுகள் கலட்டினது அது அந்த நேரத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு கதை இந்த ஸ்டோரி அதை தெரிஞ்சபடியா எனக்கு அது எந்த ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்தது. உங்களுக்கு சில நேரம் அந்த படத்தை பற்றி முன்னிப்பு அறியாம ஒரு பார்வையாளனா நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது? அப்படியா நீங்க பாத்துறீங்க அந்த படம்? நான் இந்த கதையை வாசிக்க இல்ல, சோபா சக்தி அவருடைய இந்த கதையோட வாசிக்க இல்ல. நான் நேரடியாக திரைப்படத்தை தான் பார்த்தேன்னா, திரைப்படத்தை பார்த்த உடனே எனக்கு இந்த அவருடைய நடிப்பு எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. ஒரு பெண்ணா இருக்கும்போது பெண் மாதிரி அதுல நீங்க எதிர்பார்க்கல ஒரு பாத்திரம் நீங்க எதிர்பார்த்திருக்காதபடியா உங்களுக்கு அது அந்த அந்த கட்டம். ஓகே, இல்ல ஒரு பார்வையாளனா அதுவும் நாங்க ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தானே. அது இந்த கதை தெரியாத ஒருத்தர் அது பாக்கல அவருக்கு எப்படி அது உங்களுக்கு ஷொக்கா இருந்தது மாதிரி சோபா சக்திக்கும் ஷொக். ஏன்னா அவர் அந்த பாத்திரத்துல அவருக்கு தெரியாது யாருன்னு சொல்லி ஆண்டனி என்று சொல்லப்படுகின்ற சோபா சக்தி தெரியாது. ஆனா எனக்கு அதெல்லாம் என்ன சிக்கல் இருந்தது. ஆனா ஆண்டனி வந்து ரெஸ்டாரண்ட் வச்சு பார் வச்சிருக்கிறவருக்கு எத்தனை ஆயிரம் பேர் வந்து போவாங்க. அவற்றை அந்த ரூபாண்ட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோ 3 பேரோ அவைகள் வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ். என்னன்னா ரூபாக்கு வந்து இங்க வா நாங்க அங்க ஒரு இதுக்கு போயிட்டு வருவோம்னு சொல்லி கூட்டிட்டு போறது. அப்ப இவருக்கு தெரியும் ஓகே என்ன தொழில் செய்யணும் அப்படின்னா ரெகுலரா வர கஸ்டமரை பற்றி ஒரு அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பார் வச்சிருக்கிறவங்க தெரியும். என்னன்னு சொன்னா நாங்க எல்லாம் முந்தைய சின்ன வயசுல
அடிக்கடி எங்கேயாவது ஒரு கடைக்கு ரெகுலரா போய் வந்தோம்னு சொன்னா அவன் பழகிடுவாங்க எங்களோட. என்ன ஹாய் இப்ப வந்து நீ என்ன இதானே நீ குடிக்கிறேன்னு இதை குடி அதுன்னு சொல்லி அது மாதிரி டக்குன்னு பழகக்கூடியவையெல்லாம் பார்ல வேலை செய்கிறவையல் இவர் பார் ஓனர். அதுபடியா அந்த கட்டம் இவர் அந்த இதை கலட்டினோன்னு ஒரு ஷோக்காகிறது அடிக்கிறது ஏற்றுக்கொள்ள இல்லாம இருந்தது. என்னன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள இல்லாது பார்வையாளனுக்கு வர அந்த, அதாவது வந்து இப்ப அதுல அந்த 2 ரூபாவோட வர மற்ற 2 திருநங்கைகளும் வந்து இந்த தொழில் செய்கிறார்கள், அதோட ரூபாவும் வந்து இருக்கிறாள் என்னும் போது இயல்பாகவே அது ஒரு தெரியுமா இதில் எல்லாரும் இதுதான் என்று. ஏனென்றா அவர்கள் கூடித்தான் நிப்பினம். இப்ப அதுக்குள்ள ஒரு ஆள் போய் இணைஞ்சு கொண்டு அவர்களுடைய நண்பர்களாக இருக்கிறது வந்து இன்னும் சமூகத்துக்குள்ள இல்லாம இருக்கு. அப்ப அந்த இடத்துல இவருக்கு அது தெரிஞ்சிருக்க வேணும், அந்த இடத்துல தெரிஞ்சிருக்க வேணும், அல்லது திருப்பி கூப்பிட்டு கதைக்கும் பொழுது தெரிஞ்சிருக்க வேணும். 2ஆம் முறை அவர் கூப்பிட்டு கதைக்கும் போது, பிறகு அவர்கள் உடலியல் ரீதியில தொடர்பு வைக்கும் பொழுது தெரிஞ்சிருக்க வேணும். இப்படி எல்லா இடத்துலயும் தெரிஞ்சிருக்க வேண்டியதை வந்து கடைசியா அவர் தன்னை இது இன்னார் என்று வெளிப்படுத்தும் போதுதான் தெரியும் என்று அவர் கண்ணத்துல அறையிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இந்த சோபாசக்தி அவருடைய பேச்சு நான் கேட்டிருக்கிறேன், சில யூடியூப் சேனல்ல பார்த்திருக்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தா அவருடைய அந்த பேசுற மாதிரி தான் இதுல இயல்பாகவே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறேன். அது அவருடைய இயல்பான ஒரு வெளிப்பாடு இந்த படத்துல அவர் காட்டி இருக்கிறேன். இப்படியான கலைஞர்கள் தான் எங்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற கலைஞர்கள். சில இடங்களை தவிர்த்துட்டு போயிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கு. இந்த திரைப்படம் ஒரு சமூக விழிப்புணர்வோட சொல்லப்பட்டிருக்கும். அதுல இன்னொரு கட்டத்திலையும் அந்த மெக்கானிக் நண்பர் இருக்கிறாருல்ல, நண்பரோட கதை கேக்குள்ள தமிழ் பட்டியலாம் சொல்லி கேட்கிறது. ஓகே, அதுக்கு பிறகு திருப்பி இவர் வந்து சொல்றாரு, அடே அது திருநங்கை ஐயோன்னு சொல்லி அப்படி அந்த வார்த்தைகளை பாவிக்கிறார். பார்த்தோம்னா இல்ல எனக்கு அவள் ஒரு பெட்டியா தான் தெரியுது. அதாவது இது தெரிஞ்ச பிறகும் அவர் அஞ்சனிக்கு ரூபா வந்து ஒரு பெண்ணாகத்தான் தெரிகிறார் என்றதையும் அதுல சொல்லி வைக்கிற பின்னுக்கு வார அவையல் நெருக்கத்தை நியாயப்படுத்துறதுக்காக அப்படி ஒரு காட்சியை டைரக்டர் செஞ்சிருக்காரு நினைச்சேன். ஆனா அப்படி அவ பெண்ணாக நினைக்கிற அண்டனி பிறகு சொல்ற நான் ஒரு கே என்று உடன்பாடு விளங்குதா? இப்ப அவர் சொல்ற நான் அவ பெண்ணாத்தான் பாக்குறேன்னு மனைவியிட்ட சொல்லுவேன் நான் ஒரு கே என்று. அப்ப அங்கதானே முரண்பாடு வருது. அப்ப இந்த சின்ன அதாவது இந்த இது அதுக்காக தடுத்திருக்கலாம், ஏன்னா இதை கொஞ்சம் நுணுக்கமாக கொண்டு போயிருக்கலாம். அடுத்தது நாங்க இப்ப கூடுதலா இப்ப ரூபாண்ட இது பேரே ரூபாண்டு தான் இருக்கு இந்த படத்துக்கு. ஆனா இப்ப நாங்க கூடுதலா அண்டனிட்ட பாத்திரத்தை பற்றி நாங்க கூடுதலா கதைச்ச அளவுக்கு ரூபா பற்றி எங்களோட பக்கத்துல விஷயங்கள் காட்சி தான் இருக்கிறது. அந்த இந்த கட்டத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கார்ல கொண்டு போய் அந்த அடிக்கிறது, இப்படியான கட்டங்கள் எல்லாம் வந்து சித்திரவதை செய்கிறது, அது வந்து ஒரு சரியான பலாத்காரமா படுதா உங்களுக்கு அல்லது? அது இப்ப என்னண்டா சில ஆட்களுக்கு சிலரை பிடிக்கிறது இல்ல. உதாரணத்துக்கு நாங்கள் கருப்பர்கள் என்னதான் இருந்தாலும் எங்களோட இனம் கருப்பினம். ஆனா நாங்கள் ஒரு ஆப்பிரிக்கன் கருப்பு இன ஒருவரோட பழக ஒருவர் நாங்கள் ஒரு பேருந்துல போய் கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு பக்கத்துல ஒரு கருப்பர் வந்து இருந்துட்டார் என்ற உடனே நான் இது பலரிடையும் இது கதைச்சதால சொல்றேன், நாங்கள் இயல்பாக ஏற்றுக்கொள்றோமா அவரோட கருப்பர். ஆனா அதே நேரம் ஒரு வெள்ளையர் வந்து பக்கத்துல இருக்கும்போது நாங்க ஏற்றுக்கொள்ற பக்குவம் ஒரு ஆப்பிரிக்கன் கருப்பர் வந்து, அதாவது வந்து இங்கிலாண்ட கருப்பா இப்ப எதியோப்பியன் எரித்திரிய நாட்களை தவிர்ந்து இருக்கிற கருப்பர்கள் இருக்கணும் ஏதோ உகாண்டா அப்படியான அவர்கள் பக்கத்துல வந்து இருந்த உடனே நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. அதே மாதிரி கமலாக்கு அந்த அமெரிக்கான புதிய உதவி ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்ட இதுக்கு பேஸ்புக் எல்லாம் பார்த்தேன்னா ஒரு நைஜீரியா பொம்பளை ஒருத்தி அவ எழுதியிருக்கிறா பேஸ்புக்ல, பொதுவாகவே இந்தியர்கள் கருப்பர்களை ஏற்றுக்கொள்வதில்லை, வெறுப்பவர்கள் இந்த கமலா கமிஷனை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஏன்னு சொன்னா அவன் தாப்பன் வந்து ஒரு கருப்பினர், தாய் வந்து தமிழ்நாடு இருக்கணும். அப்ப அவ எழுதுறா, ஒரு நைஜீரியன் பொம்பளை உண்டு, நார்மலா இவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேனா ஒதுக்கி விடும். இப்ப இவ வந்து உதவி ஜனாதிபதி என்றோன்னா போற்றி போலையிடும்.
இந்திய சமூகம் வந்து இப்படித்தான் சரியான இனவாத சமூகம் சொல்லி அவ எழுதியிருந்தவா. அது உண்மைதான். அது வந்து இந்திய சமூகம் இல்ல, நாங்க அந்த தென்கிழக்கு ஆசிய மக்கள் நாங்க எல்லாருக்குள்ளே எங்களுக்கு ரத்தத்துக்குள்ள இருக்குது அந்த இனவாதமும் எங்களுக்குள்ளேயே இருக்குது. இப்ப நீங்க பாத்தீங்களா, உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டுக்கு நீங்க என்ன பாத்தீங்களா, என்னையே நான் எடுத்துக்கொள்றேன். நான் கொஞ்சம் தூய தமிழ் கதைக்கிறதால சிலர் எங்கிட்ட கேட்கறது, என்னுடைய நண்பர்கள பலர் கேட்டிருக்கிறோம், நீங்க இந்த இடம் அதாவது வந்து அவர்களே அதுக்குள்ள அந்த பேதங்களை வச்சிருக்கணும். யாழ்ப்பாணத்தை கலப்பார், திருவண்ணாமலையார், வன்னியார் என்று சொல்லி மலையகத்தார் அந்த பிரிவுகளை வச்சுட்டு நாங்கள் கதைக்கிற எங்களுடைய வார்த்தை பயன்பாட்டுல வந்து பிடிக்கிறது இவர் வித்தியாசமா கதைக்கிறார், வித்தியாசம் வேறுபாடா கதைக்கிறார். அப்ப இவர் இந்த இடம் அப்ப என்னட்ட ஒருத்தர் இப்ப வலிந்து அவர் தன்னுடைய கருத்தை திணிச்சார். என்னன்னா, நீங்கள் யாழ்ப்பாண பக்கத்தாலா இருக்க முடியாது, நீங்கள் இன்னாரா இருக்க முடியாது, இன்னாரா இருக்க முடியாது. அப்ப இங்க என்னன்னா அந்த அந்த வர்க்க பேதம் பாக்குறது. அப்ப அதுதான் இந்த படத்துல ரூபாவை கடத்தி கொண்டு போய் அடிக்கிற ஆட்களுக்கு வந்து இப்படியானவர்களை பிடிக்கிறது இல்லை. இப்ப உதாரணத்துக்கு திருநம்பிகளை பிடிக்காத ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும். நான் ஊர்ல இருக்கும் பொழுது நதியா என்று சொல்லி ஒரு திருநங்கை இருந்தவர். அப்ப நான் சின்ன குழந்தைன்னு சின்ன படியன், விவரம் தெரியாது. அந்த பொண்ணை வந்து ஆணா இருந்து பொண்ணா மாறினவர் நடனம் ஆடத்தான் அவரை பயன்படுத்தினோம். இவ்வளவு துன்புறுத்தல் நான் இந்த சின்ன வயதுல நான் பார்த்திருக்கேன் அந்த பெண்ணுக்கு. அது அதே மாதிரி அந்த ஒரு சாரார் இருக்கணும், ஒரு சமூக சிந்தனை இல்லாமல் தங்களுடைய கோபங்களை வெறுப்புகளை வெளிப்படுத்துற தன்மை இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு எஸ்பான் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது எஸ்பானுக்கு காலால உதவி ஆக்களும் இருக்கணும், காரணம் இல்லை. அதே மாதிரி இந்த ரூபாவையும் கொண்டு போய் அடித்தவர்களுடைய எண்ணம் அதுக்கு காரணம் இருக்கணும் இல்லை. அவர்களுக்கு இப்படியான ஆக்களை கண்டா வெறுப்பு. அது இப்ப இங்க மட்டும் இல்லை, உலக நாட்டுல எங்க போனாலும் இப்படியான ஆக்கள் அதாவது வந்து தங்களுடைய நிலைமையை சரியான முறையில வெளிப்படுத்தாத நிறைய பேரை இப்படி எல்லாம் அடிக்கிறது, துன்புறுத்துற தன்மையெல்லாம் இருக்கு. இப்ப நாங்கள் வெளியில போறதா இருந்தாலும் 92ஆம் ஆண்டு காலப்பகுதிகள்ல நாங்கள் நிறைய துன்பங்களை அனுபவிச்சோம். நாங்கள் இப்ப என்ன பார்த்துட்டு பிள்ளைகள் பயந்து ஓடின கட்டங்கள் எல்லாம் இருக்குது. அப்படி வெறுப்புகள் எல்லாம் மனம் சார்ந்ததுதான, மனமும் அவர்களுடைய பழக்க வழக்கம். இப்ப அன்றைய நேரம் நாங்கள் அனுபவிச்ச, நீங்கள் அந்த கால பகுதியில வந்தவர் அனுபவிச்ச அந்த துன்பங்கள் இப்ப இருக்கிறார்கள். இப்ப எங்களுடைய பிள்ளைகள் வந்து இவர்களோட ஒன்றித்து கல்வி கற்று அவர்களும் எங்களுடைய நண்பர்களாக மாறி அவர்கள் எல்லாம் எங்களோட வந்து போய் பழகும் போதுதான் அவர்களுக்கு தெரியுது நாங்களும் ஒரு மனித இனம். ஆனா நாங்கள் வந்த கால பகுதிகளில் நாங்கள் துன்பங்கள் அனுபவிச்சவர்கள். நாங்கள் போய் பேருந்துல இருந்தால் எங்களுக்கு பக்கத்துல வந்து இருக்க மாட்டினோம், அல்ல நாங்கள் போய் இருக்க போனால் அந்த இடத்தை கொடுக்காத தன்மையெல்லாம் அனுபவிச்சோம். அப்படியான வெறுப்புகள் காலம் முழுக்க இருக்கும், அது தவிர்க்க இல்லாத. நாங்கள் எங்களோட நேரம் வந்து நாங்கள் மிகவும் குறிப்பிட்ட ஒரு நேரம் தான் வச்சிருந்தனால நிறைய வந்துட்டு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா இது 2 பேர் படியா சூமும் அந்த அரை மணித்தியாலம் அந்த அந்த லிமிட்ட விடும். என்னடா 3 பேருக்கு மேலே இருந்தா தான் அது 40 நிமிஷம். நாங்க 2 பேர் படியா விட்டுட்டு நாங்க அடிச்சு விழுத்தி நிறைய காய்ச்சிட்டோம். நல்ல விஷயம் தான், நாங்க காய்ச்சது நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். வேற இதுக்கு இதை விட வேற என்ன கதைக்கலாம்டா? நான் சுருக்கமாக என்னுடைய கருத்தை ஒன்றை சொல்லி முடிப்போம். சமூக விழிப்புணர்வோட இருக்கின்ற படைப்பாளர்கள் வந்து இப்படியான விடயங்களை கையாள்றது இல்லை. இப்ப நான் ஒரு சிறுகதை ஒன்று எழுதி இருக்கிறேன், இது சம்பந்தமான ஒரு சிறுகதை ஒன்று எழுதி இருக்கேன். என்ன நான் வெளியிட இல்லை. அந்த உடலியல் மாற்றம் எப்படி தாக்கத்தை ஏற்படுது, அந்த குடும்பத்தை எப்படி தாக்குது, அந்த குடும்பத்தின் தாக்கம் அந்த எண்ணங்களை உருவாக்குன்ற ஒரு ஆளுக்கு எப்படி இருக்குது, அவருக்கு யாருமே ஒரு ஆதரவு இல்லாத நிலைமையில யார் அதை துணை நின்று கொண்டு வரார் என்ற ஒரு நோக்கத்துல இப்படி ஒரு கதை ஒன்று எழுதி இருக்கிறது. இன்னும் வெளியிடையில எங்களுடைய அதாவது அந்த படைப்பாளர்கள் சமூக நோக்கத்தோடு இருக்கின்றவர்கள், இப்ப சோபா சக்தி போன்ற படைப்பாளர்கள், அவர்கள் வந்து தங்களுடைய வெளிப்படுத்தல்களை வந்து சில காட்சிகளை தவிர்த்து பொதுமக்கள் எல்லாருமே குடும்பத்தோட இருந்து பார்த்து மகிழ்ற மாதிரியான காட்சி அமைப்புகளை இயக்குனரும் சேர்ந்து எடுக்க வேணும். தொடர்ந்து இப்படியான திரைப்படங்கள், விழிப்புணர்வு படங்கள் எல்லாம் வர வேணும் என்றதும் என்னுடைய விருப்பம்.
அதுல நடித்த நடிகர்கள் எல்லாரும் சிறப்பாக நடிச்சிருக்கணும். அதுல ஆண்டனி அவர் மிக அதிகமான சிகரெட்டை பத்தி கொண்டே நடிச்சிருப்பார். அது கொஞ்சம் மனதுக்கு வெளிக்கும். ஏனென்றா இப்ப புகைப்பிடித்தல் பழக்கம் இல்லாத எனக்கு இவ்வளவு பத்துறாரா என்ற ஒரு எண்ணம் பெறும். ஆனா அது கடைசியா அவர் வந்து சிகரெட் பத்தி வைத்தியர் சொல்லியும் அவர் கேட்காம மரணத்தை தழுவும் போது அதையும் ஒரு விழிப்புணர்வாக காட்டுற மிக அதிகமான வசனங்களை நிறுத்தி காட்சிகள் வடிவத்துல நிறைய காட்டியிருக்கேன். அது கேமரா அதுவும் வந்து ஒரு சிறப்பான ஒரு திரைப்படத்தை எடுக்கின்ற காட்சி வடிவமைப்புகள் பெரிய செலவுகள் இல்லாமல் இயல்பான காட்சி வடிவமைப்புகள் செய்திருக்கணும். மற்றது அந்த ஒவ்வொரு குடும்ப காட்சிகளும் அந்த ரோஸை சுத்தி கொண்டு அம்மா கதைக்கிறது, அவ வந்து எந்த பிள்ளை இப்படி இருக்கணும் என்று சொல்லிக்க நான் பெரியன் இல்லை என்றுட்டு அவர் போற காட்சிகளை எல்லாம் சின்ன சின்ன விடயங்களை எல்லாம் மிக அழகாக சொல்லி இருக்கின்ற முதல் அவருக்கு என்னுடைய நிறைந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இந்த திரைப்படத்துல நடித்தவர்களுக்கு நாங்கள் பாராட்டியாக வேணும். தீனுகாவா இருக்கட்டும், தந்தை, தாய், அந்த குழந்தைகள், மற்றது இப்ப இருக்கிற இந்த குழந்தைகள் தமிழை மறந்துட்டு ஆங்கில மொழியில இருக்கணும் என்றதையெல்லாம் இதுல நல்லா எடுத்து காட்டி இருக்கிற. சும்மா இருந்து 1000 கதைகள் சொல்லலாம். அதை வெளிப்படுத்தி ஒரு காட்சியாக வெளிப்படுத்தி கொண்டு வந்து காட்டுறதுக்கு ஏற்படுகின்ற செலவும் அதனுடைய வேலைகளும் மிக அதிகம். அந்த வகையில இந்த படைப்பாளர்களுக்கும் திரு சோபா சக்தி மற்றும் நடிகர்கள், இல்ல இசையமைப்பாளர், காட்சி தொகுப்பாளர் எல்லாருக்கும் என்னுடைய நிறைந்த வாழ்த்துக்களை இந்த வேலை சொல்லி தொடர்ந்து அவர்கள் நல்ல படைப்புகளை இன்னும் தர வேண்டும் என்றதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்வேன். வருஷத்துல நல்ல ஒரு விஷயத்த நாங்க ஒரு ஆரம்பமா தொடங்கி இருக்கிறோம். இப்படி இதே போல வரும் காலகட்டங்களில் நல்ல நல்ல படைப்புகள், சினிமாக்களையோ அல்லது நூல்களையோ நாங்கள் வாசித்து அல்லது பார்த்து அது சம்பந்தமா அடிக்கடி எங்களுடைய கருத்து பரிமாற்றங்களை செய்கிறதும் அதை 4 பேர் வந்து பார்த்து அதுக்கு அதுவும் ஒரு இந்த சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு சொன்னா அதுவும் எங்களால நாங்களும் ஒரு இந்த இது பணியில ஒரு சின்ன ஒரு கல்லை எடுத்து போட்டதா இருக்கும். நாங்க தொடர்ந்து செய்யலாம் இதே மாதிரி என்று கூறி இத்துடன் விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி.